97வது நாள்ல இருக்கிறோம். அண்ணா கடலை கட்டடிக்கிறார். கிட்டத்தட்ட பார்க்க போனால் இந்த ஹைட்டுக்கே வருது குதிரை. இதில் பாருங்கள் லிட்டில் இங்கிலாந்து கொட்டேஜ்னு சொல்லி போட்டிருக்கு. ஸோ உள்ளுக்கு வந்து இங்கிலாந்தில் இருக்கிற மாதிரியான வீடுகள் இருக்கும். ஸோ ஃபுல்லாகவே பனிப்புகார் படர்ந்துருக்கு. ஜிடிஏ வைசிட்டி கேம்ல எல்லாம் இருக்குல்ல அந்த ஃபீல்டான் இருக்கு. பாய் பேகரி லேக் இந்த மெயின் ரோட்லேருந்து ஃபுல்லாக சாலவே இங்கே இருந்து பார்க்கவே தெரியுது. மூன் பிளெயின் ரிசோர்ட்ன்ற இந்த இடத்துல தான் நாங்கள் நின்றுனாங்க. ஃபுல்லு தானே அழகான குதிரை. ஓ ஏப்ரலில் நடக்குது. ஏப்ரல் தான் சீசன் டைம். நுரையிலியாக்கு வருது சீசன். பிரிட்டிஷ் காலத்தில் அவங்க ஆட்சியாளர்கள் அவங்க தான் இந்த குதிரையெல்லாம் ரேஸ் எல்லாம் பண்ணிக்கிட்டு அவங்க தான் தாக்குனாங்க. 5 காயாஞ்சிருக்கிறோம். இங்கே போகிறாங்க பாருங்க. தவார அந்த 6 குதிரையும் போட்டு கப்பலில் ஷிப்பில் கொண்டு வந்து ஷிப்லேருந்து ஆபருக்கு வந்து ஆபர்லேருந்து கேன்டனில் கொண்டு தான் இங்கே இறக்குறது. ஓகே, ஓரளவுக்கு குதிரையோட பழகிட்டோம். இப்போ நாங்கள் ஸ்ட்ராபெரி ஆஞ்சிட்டு வந்துட்டோம். ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இது கொஞ்சம் ஓரளவு வேகமாக ஓடி காட்டுறார். எப்படி இருக்குன்னு பாருங்க. ஸ்டாண்டிங் பொசிஷனில் தான் இப்படி ஓடணும். பெரிய குதிரைகள் 40 லட்சம் 80 லட்சத்துக்கெல்லாம் குதிரைகள் இருக்குது. அது வந்து ஹைப்ரிடாக இருக்குது. மெம்பர்ஷிப் இருக்குது. உங்களுக்கு வேண்டியவங்க ரேஸ் பார்க்க வரவங்க அவங்க விருப்பமானவங்க பெட்டிங் பண்ணிக்கலாம். கடைசியாக எனக்கு பிடிச்ச டிஸ்ட்ரிக்டே வந்துட்டேன். வீலிங் அடிச்சிட மாதிரி அப்புறம் பைக் வீலிங் அடித்த மாதிரி போயிடும். ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. என்னோட புது வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறதுல சந்தோஷம். நாங்கள் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எங்களுடைய பயணத்தில் 97வது நாளில் இருக்கிறோம். 97வது நாளில் நாங்கள் நுவரேலியாவில் நிற்கிறோம். ஸோ நுவரேலியாவில் இருக்கிற விஷயங்களை நாங்கள் ஒவ்வொன்றா சுற்றி பார்த்து கொண்டு இருக்கிறோம். அந்த வகையில் நேற்று வந்துட்டு நாங்கள் ஒரு இடத்துல நின்றுனாங்க. ஸோ கணக்கு பேர் வந்துட்டு எங்கள்கிட்ட கேட்குறீங்க நுவரேலியாவில் தங்குற இடம் என்ன மாதிரி சொல்லி அடிக்கடி ஃபோன் பண்ணி எல்லாம் கேட்பீங்க. ஸோ இந்த இடத்த நாங்கள் காட்டுறோம். அதில் நேற்று ஒரு இடத்துல நின்றுனாங்க. வேனுக்கில் வந்துட்டு நிற்க முடியாது. என்ன எல்லாருக்குமே சளி தொண்டையில் மறைச்ச ஒரு மாதிரி. ஸோ வேனுக்கில் 6 பேர் படுக்க முடியாது. டென்ட்டுக்குள்ளேயும் வந்து இந்த குளிர்க்க படுக்கிற எல்லாம் சாத்தியம் இல்லை. ஸோ அதனால் நாங்கள் இந்த இடத்துல வந்து தங்கினாங்க. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா தெரியும், இது மூன் பிளேன்ஸ்ன்னு சொல்லுவினோம். ஸோ இந்த மூன் பிளேன்ஸில் நாங்கள் இன்றைக்கி வந்து நிற்கிறோம். ஸோ இந்த இடத்துல ஃபுல்லாக பார்த்திங்கன்னா இந்த வீடுகள் எல்லாம் நல்ல அழகாக இருக்கும். நல்ல வாகனம் விடக்கூடிய மாதிரி இடமும் இருக்குது. ஸோ ஃபுல்லாகவே பனிப்புகார் படர்ந்துருக்கு. இப்போ தான் எழுப்பினாங்க. கீழே போயிட்டு நான் காட்டுறேன் என்ன மாதிரி விலை, என்ன மாதிரி இங்கே வந்துட்டு சாப்பாடு எல்லாமே தெரிவினும். ஸோ கீழே போயிட்டு மேலதிக விவரங்களை பார்ப்போம். அதே நேரத்தில் எங்களோட சேனலுக்கு இப்போ தான் முதல் தடவை வந்து வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நாங்கள் இனிமேல் போட போகிற வீடியோ உங்களுக்கு தொடர்ச்சியாக வந்துக்கொள்ளும். நாங்கள் வந்து நேற்று நின்ற இடம் வந்து பார்த்திங்கன்னா மூன் பிளெயின் ரிசோர்ட்ன்ற இந்த இடத்துல தான் நாங்கள் நின்றுனாங்க. உள்ளுக்கு போயிட்டு என்ன மாதிரி இருக்குன்றதை அப்படியே காட்டுறேன். உள்ளுக்கு பெரிய வாகனங்கள் விடக்கூடிய மாதிரி இட வசதி கூட இருக்குது. பார்க்கிங் வசதி தாராளமாக இருக்குது. ஓகே, உள்ளே வந்துட்டு இதில் சாப்பிடக்கூடிய மாதிரி டைனிங் ஏரியா வந்துட்டு இருக்குது. நல்ல வியூவோடு இருக்குது. அங்கே வந்து பார்த்திங்கன்னா தோட்டம். ஸோ தோட்டத்தோடு சேர்ந்து இங்கே டைனிங் ஏரியா அப்படி இருக்குது பாருங்கள் வியூ. நாங்கள் தங்கி இருக்கிற இடத்துல இருந்துட்டு அப்படியே வெளியே இங்கே வந்துடுவாங்க. சின்ன பால்கனி மாதிரி இருக்குது. அதுலேருந்து வியூவை பார்க்க எப்படி இருக்குன்னு பாருங்க. நல்ல அழகாக இருக்குது. கீழே வந்துட்டு விவசாயம் செய்யணும். அப்படி அந்த ஏரியா இருக்குது தானே, அது லிட்டில் இங்கிலாண்டுன்னு சொல்கிற பகுதி. இங்கேருந்து பார்த்தாலே நல்ல வடிவாக தெரியுது. இதில் ஒரு ரூமை காட்டுறேன். பார்த்திங்கன்னா முன்னுக்கு ஒரு சோஃபா மாதிரியும் இருக்குது. இங்கால கண்ணாடி மேசை இருக்குது. அதே நேரத்தில் 2 பேர் தாராளமாக படுக்கக்கூடிய மாதிரி. இது வந்து டபுள் பெட்ரூம் உள்ளது. நாங்கள் நிற்கிறது வந்துட்டு ஃபேமிலி ரூம். ஸோ ஃபஸ்ட் ரூமையும் காட்டுறேன். ஃபஸ்ட் ரூம் வந்துட்டு நல்ல இட வசதியாக இருக்குது. ஹீட்டரோட தண்ணி வருது. பயங்கர சூடாக வருது. எல்லாமே க்ளீனாக நீட்டாக இருக்குது. தேவையானாக்கள் வந்தால் தொடர்பு கொள்ளுவோம். விடிய காலம் சாப்பாடு வந்துட்டு பார்த்திங்கன்னா சோறு. இங்கால வந்துட்டு உருளைக்கிழங்கோடு சேர்ந்து இது ஒரு சொதி மாதிரி செஞ்சு தந்திருக்கணும். இங்கால சம்பல், அதே நேரத்தில் கருவாட்டு கறி உண்டு. 97வது நாள் பயணத்தை நாங்கள் இதிலேருந்து ஆரம்பிக்க போகிறோம். ஸோ இன்றைக்கு நாங்கள் எங்கே போகிறோம், என்னென்ன விஷயம் செய்கிறோம்ன்றதை நீங்கள் பார்த்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். நேற்று தங்கின இடத்துலேருந்து நாங்கள் அப்படியே வழிக்கிட போகிறோம். இந்த இடங்கள்லாம் பார்த்திங்கன்னா கேரட், மற்றது கோவா இப்படியான இதுகள் வந்துட்டு ஸ்ட்ராபெரி எல்லாமே பயிற்சியை செய்யணும். எல்லா வீடுகளுக்கு பக்கத்துலேயும் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. சின்ன நகரம் ஒரு வீட்டு தோட்டம் இருக்குது. நாங்கள் இப்போ நுவரேலியா டவுனுக்குள்ளே வந்துட்டோம். நுவரேலியா டவுனுக்குள்ளே இங்கே பார்த்திங்கன்னா பக்கத்தில் குதிரைகள் எல்லாம் நிற்குது.
இந்த ரோயல் டர்ஃப் கிளப் இருக்குது தானே அந்த இடத்துல நாங்கள் நிற்கிறோம். ஸோ ஏப்ரல் மாதத்துல எல்லாம் இங்கே வந்தீங்கன்னு சொன்னால் இந்த குதிரை ரேஸுகள் அதுகள் எல்லாமே நடக்கும். ஸோ இங்கே வந்துட்டு இப்போ இந்த குதிரையில் வந்துட்டு சும்மா நோம்பலாக ரைட் போகக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ இந்த பக்கமாக இப்படி இதால் போனால் டவுன் இருக்கும். ஸோ அதில் அரளியா என்ற அந்த பேரில் இந்த பிஸ்னஸோ ரெஸ்டாரண்ட் எல்லாம் இருக்குல்ல அதெல்லாம் இந்த சைட்டாக இருக்குது. இதில் பாருங்கள் எவ்வளோ குதிரைகள் நிற்குதுன்னு சொல்லி. ஸோ இது வந்து பெரிய குதிரைகள் என்று இல்லைன்னு நினைக்கிறேன். இந்த பொன்னின்னு சொல்லுவேன் அந்த இன குதிரைகள். ஸோ இதில் இருக்குது. போன முறை வந்துட்டு குதிரையில் சவாரியெல்லாம் போனாங்க. கிட்டத்தட்ட ஒரு ரைடுக்கு வந்துட்டு 3000 ரூபா அப்படிலாம் வந்தது. சொல்ல போயிட்டு கேட்டு பார்ப்போம். குதிரைக்கு அதில் பெரிய மழை பெய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த ஆக்கள் ஏறி இருந்து போகிற அந்த இதை வந்துட்டு கவர் பண்ணி வச்சுருக்கணும். ஸோ அடுத்தது நாங்கள் லேக்குக்கு போகிறோம், கிரிகிரி லேக்குக்கு. அங்கேயும் வந்துட்டு இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை என்னபடியாக எல்லோரும் ஃபேமிலியாக எல்லாம் வந்து என்ஜாய் பண்ணுவேணும். மழை பெய்யுது, வெயில் அடிக்குது, மாறி மாறி கிளைமேட் மாறிக்கொண்டே இருக்குது. இந்த ராயல் டர்ஃப் கிளப் இருக்குது தானே, ஸோ இதுக்குள்ளே வந்துட்டு போன முறை எடுத்த வீடியோ இருக்குது. அந்த வீடியோவை பார்த்துட்டு வாங்க. 3, 2, 1. இப்போ நீங்கள் பார்க்க போகிறது பழைய வீடியோ. வீடுகள் எல்லாமே பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி. இந்த ஆர்கிடெக்சர் வித்தியாசமாக இருக்கும். போன வீடியோஸில் நாங்கள் வடிவாக எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருப்போம். இதில் வந்து பார்த்திங்கன்னா குதிரைகள் எல்லாமே இருக்குது. ராயல் டஃப் கிளப்னு சொல்லி தான் இங்கே இருக்குது. இது வந்து உண்மையிலேயே குதிரை ரேஸுகள் நடக்கிற இடங்கள். ஏப்ரல் மாதத்தில் நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா குதிரை சவாரி மாதிரி இங்கே வந்து நீங்கள் பண்ணிக்கொள்ளலாம். அதான் சீசன் டைமு. ஆனால் அந்த நாட்களில் நீங்கள் இங்கே சரியாக வந்தீங்கன்னா இங்கே வந்து குதிரை ரேஸ் எல்லாமே நடக்கும். நீங்கள் அதுகளெல்லாம் பார்த்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இதில் பாருங்கள், இதில் ஏதாவது ஒரு குதிரையில் நாங்களுமே சவாரி செய்வோம். கணக்கே இருக்குது. அந்த இடத்துலையுமே இருக்குது. இந்தியாவில் குல்மார்க் போனோம்டா அங்கேயுமே இந்த குதிரை சவாரி எல்லாம் பனிக்குள்ள எல்லாம் பண்ணிக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா ஆர்டிசி ஸ்போர்ட்ஸ் டூரிசம் ரேஸ் 24 February அப்படி டேட் எல்லாமே போட்டிருக்கு. ஆனால் இங்கே வந்து இந்த குதிரை ரேஸுகள் நடக்கிறதா டேட் 24, 30, 14 அதில் ஏப்ரலில் நடக்குது. ஏப்ரல் தான் சீசன் டைம். நோரேலியாவுக்கு வருது. பைக் ரேஸ், போட் ரேஸ் எல்லாம் இருக்குது. சீசன் பைக் ரேஸா? பைக் ரேஸ், போட் ரேஸும் நடக்குது. போட் ரேஸ், மோட்டர் கிராஸ். ரைட். கார் ரேஸ் ட்ரக்கில் தடவை இப்போ கார் ரேஸ் அந்த எக்ஸிடனால போன முறை இந்த கார்கள் எல்லாம் கொண்டு எக்ஸிபிஷன் மாதிரி வச்சாங்க. ரேஸ் நடந்ததா? அங்கே அது சிங்கிள் மவுண்டான டைமிங் ரேஸ். இந்த கார் டைமிங் ரேஸ். ரைட். சரி, நாங்கள் இப்போ உள்ளுக்கு போயிட்டு இந்த திடலில் இருக்கா பார்த்துட்டு நாங்களுமே இதில் ஏதாவது ஒரு குதிரையில் சவாரி செய்வோம். உள்ளுக்கு எடுத்துகிட்டு வரேங்கண்ணா. சரி, இப்போ வந்துட்டு உள்ளே போய் பார்ப்போம். ரேஸ் கோர்ஸில் இதில் பெட்டிங்ஸ் மாதிரி அப்படி ஏதாவது இருக்காண்ணா? ஒன்று ஏப்ரலில் தான் இருக்குது பெட்டிங்ஸ் எல்லாம். இப்போ நார்மலாக சவாரிக்கு என்ன மாதிரி ரேட்டுண்ணா? எப்படி தான் இருக்குது? ஹாஃப் ரைட் இருக்குது, ஃபுல் ரைட் இருக்குது. ஓகே, ஹாஃப் ரைட்டுக்கு என்ன ப்ரைஸ், ஃபுல் ரைட்டுக்கு என்ன ப்ரைஸ்? 2000 ரூபா. ஹாஃப் ரைட் 2000 ரூபா, ஃபுல் ரைட் 4000 போகுது. டிஸ்கவுண்ட் கொடுத்தா 3000 போகும். ஓகே, ஃபுல் ரைட்னா இங்கேருந்து எங்கே மட்டும் கொண்டு போவீங்க? அந்த ட்ரக் ஆள் வழியால் போயிட்டு சுற்றிட்டு வருவீங்களா? ட்ரக் ஒரு ரவுண்ட் ஃபுல்லாக. இந்த ட்ரக் இது ஒரு பெரிய ஒரு திடல் உண்டு. இதை சுற்றிட்டு வர்றது ஃபுல் ரைட். அதுக்கு வந்து 4000 டிஸ்கவுண்டோட 3000 செய்யணுமா. ஹாஃப் ரைட் வந்து பார்த்தீங்கன்னா 2000 ரூபா. இங்கே பாருங்க இருக்கு. இது ரேஸ் கோர்ஸா? உள்ளுக்கு போகலாம், வாங்க. போகலாமா? ரைட். சரி, இப்போ நாங்கள் உள்ளுக்கு வந்துட்டோம். இந்த அண்ணாட்ட கேட்டு தள்ளிச்சு சொல்லுவோம். இது சம்மந்தமான விஷயங்கள் சொல்லுங்கண்ணா. இது சம்மந்தமான இங்கே இருக்க ஒரு 80 குதிரைங்க இருக்குது ரேஸ் ஓட்டுறவங்க. ஓகேலாம் இந்தியாவில் தான் கொண்டு வந்திருக்காங்க. இந்த ஏப்ரலில் இந்தியன் ரைடர்ஸ் மாதிரி வந்திருக்காங்க ஒரு 5 பேர் போல். இது வந்து ஓனர்ஸ் வந்து செப்பரேட் ஓனர்ஸ். எல்லா ஸ்ரீலங்கனில் ஓனர்ஸ் தான் இருக்காங்க. இப்படி 10 ஸ்டேபிள்ஸ் இருக்குது, 80 குதிரைங்க இருக்குது, 50 ஸ்டாஃப் இருக்காங்க வேலை செய்ய. இது மாதம் ஜனவரி, பிப்ரவரி, ஏப்ரல் அப்படி மாதம் ஹோர்ஸ் ரேசிங் இருக்குது. அது ஹோர்ஸ் ரேசிங் இருக்கட்டும். போட் தான் இருக்குது. 24 March 30, ஏப்ரல் 14 தான் ஏப்ரல் பிக் ரேஸ் தான் கவர்னர்ஸ் கப். ஏப்ரல் 14 ஏப்ரல் தான் நுவரேலியாவுக்கு சீசன் டைம்னு சொல்லலாம். அதில் ஹோர்ஸ் ரேஸ் இருக்குது, அங்கிட்டு பைக் மோட்டர் கிராஸ் ரேஸ் இருக்குது, போட் ரேஸ் இருக்குது, பைக்கல் ரேஸ் இருக்குது. நீங்கள் குதிரைகள் வச்சுருக்கீங்களா? இல்லை, நீங்கள் பஸ்மான்கிட்ட இருக்கா. நாங்கள் வேலை செய்ய ஸ்டாஃப். நீங்கள் வேலை செய்கிற ஸ்டாஃபோ? சாதாரணமாக ஒரு குதிரைக்கெல்லாம் எவ்வளோ செலவு வரும்? இப்போ எப்படியும் இப்போ ஒரு குதிரைக்குன்னா ரேஸ் ஓடுற குதிரைக்கெல்லாம் கொஞ்சம் செலவு கூட. ஏன்னா அவங்க 3 நேரத்துக்கு இந்த சாப்பாடு கொடுக்க வேணும். சவாரி பண்ணுற குதிரைங்க என்ன போகிறாங்க, சவாரி அவங்களுக்குலாம் ஒரு நேரம் சாப்பாடு. அதனால ஈவினிங் மட்டும் தான் கொடுக்குறது. ஏன்ட்டு அவங்க பில்லு சாப்பாடுன்னா நிச்சயம் நாங்கள் கொடுக்குறது.
ரேஸ் ஓடுறவங்க வேறு அவங்களுக்கு சாப்பாடு இங்கே இல்லை, இந்தியாவில் வந்து சாப்பாடு தான் வருது. அப்படி ஒரு குதிரை ஒரு 80 லட்சம் ரூபாய் வரும். ஒரு குதிரை பெரிய நல்ல குதிரை ஓடுறவர் ரன்னர் அவர் 80 லட்சம் 80 லட்சம் ஒரு குதிரை 80 ஹோர்ஸ் போல் இருக்குது. இதெல்லாம் பிரிட்டிஷ் குயின் எலிசபெத் இருந்த காலத்தில் அவங்க தான் இதை ஆராய்ச்சி பண்ணாங்க. அவங்க வாழ்ந்த இடம் தான் இதெல்லாம். இங்கே வந்து அவங்களோட படைக்கு தேவையான குதிரை இருந்துச்சா இல்லை அவங்க வளர்க்குறதுக்கு அவங்களால தயாரிக்கப்பட்டது தான் இந்த ரேஸ் கோர்ஸ். குயின் எலிசபெத் காலத்தில் அவங்க இப்போ இந்த அந்த ரோட் பேரும் குயின் எலிசபெத் டிரைவ் தான் அந்த ரோட் பேர். இந்த ரேஸ் கோர்ஸ் கோல்ஃப் கிளப் அதெல்லாம் குயின் எலிசபெத் பிரிட்டிஷ் காலத்தில் அவங்க ஆட்சியாளர்கள் அவங்க தான் இந்த குதிரையெல்லாம் ரேஸ் எல்லாம் பண்ணிக்கிட்டு அவங்க தான் இதாக்குனாங்க. ரைட் ரைட் ரைட். அந்த கப்பல்லேருந்து தான் இலங்கைக்கு காகோவில் இருக்கிறது. கப்பல் மூலியமாக கப்பல் அதுக்குள்ளே குதிரை உள்ளே போட்டு ஒரு ஒரு கூட்டில் 6 குதிரை போடலாம். அந்த 6 குதிரையும் போட்டு கப்பலில் ஷிப்பில் கொண்டு வந்து ஷிப்லேருந்து ஆபருக்கு வந்து ஆபர்லேருந்து கேன்டனில் கொண்டு வந்து தான் இங்கே இறக்குறது. ராயல் டஃப் கிளப்ன்றது இங்கே உள்ள இந்த கிளப் பேர் ரேஸ் கோர்ஸ் பேர். இதுதான் ஸ்டார்டிங் கேட். குதிரையோடு ஸ்டார்ட் பண்ணுற கேட்ஸ் தான் இதுங்க. இந்த டிராக்டர் அதை தான் இழுத்து கொண்டு போடுது. இந்த குதிரை இந்த பகுதிக்கு தான் ஓடும், அந்த பகுதியால் போடணும். இந்த பகுதிக்கு இதெல்லாம் க்ளோஸ் பண்ணுறது, இதெல்லாம் க்ளோஸ் பண்ணி அந்த பகுதியால் போடுறது. 1 2 3 ஜம்ப் பண்ணி அவங்க போயிடுவாங்க ஓடும். ஒரு குதிரை ஒரு ரேஸ்க்கு 12 குதிரை 10 குதிரை ஓடும். அதில் இருக்குது கிளாஸ் 1 கிளாஸ் 2 கிளாஸ் 3 கிளாஸ் 4 கிளாஸ் 5 பேபி கிளாஸ், ஹாஃப் ப்ரீட் ரேஸ் 3/4 ப்ரீட் அப்படி இருக்குது. இது ஆம்புலன்ஸ். சம்டைம் குதிரைங்க அப்படி ஓரக்குள்ள இன்ஜெக்ட் என்ன மாதிரி ஆகிடுச்சுன்னா இந்த ஆம்புலன்ஸால் அங்கே அந்த டிஸ்டன்ஸ் கொண்டு போய்ட்டு அந்த குதிரை ஏற்றி கொண்டு வந்து அவங்க ஒன்று ஸ்டேபிள்ஸ்க்கு பாரம் கொடுத்துருவாங்க. மற்றனா இங்கே இந்த பெட்டிங் மாதிரி பெட்டிங்லாம் இருக்குது இங்கே இருக்கு. அது என்ன மாதிரி நடக்கும் பெட்டிங்னா இப்போ குதிரைங்க இப்போ எந்த நாளும் வெல்ற குதிரைக்கு அவங்களோட இது குறவு, காசு குறவு. பெட் கட்டுவாங்க. இப்போ அந்த குதிரைங்களுக்கு இப்போ இதில் இருக்கிறது 1 2 3 4 5 அந்த மாதிரி அந்த குதிரைக்கு நம்பர் க்ளவுத் ஒன்று கொடுப்பாங்க. 1 2 3 அப்போ நமக்கு 3ஆம் நம்பருக்கு தேவையான காசு அடிக்கலாம். 5ஆம் நம்பருக்கு வேண்டியான காசு, 1ஆம் நம்பருக்கு வேண்டியான காசு. அங்கே புக்ஸ் ஒன்று கொடுப்பாங்க ரேஸ் டைமில். அந்த புக்கில் இருக்கும் அந்த குதிரைக்கு எவ்வளோ கட்டுறாங்கண்டு, இந்த குதிரை எத்தனை ரேஸ் ஓடி இருக்கு, எத்தனை ரேஸ் தோற்றுருக்கு, எத்தனை ரேஸ் வின் பண்ணியிருக்கு, அதை வச்சு அவங்க பெட் பண்ணது. வின் பண்ண குதிரைகளுக்கு காசு குறவு. இல்லாமல் இருக்க குதிரை ஒன்று வெந்துச்சுன்னா அன்றைக்கி அந்த காசு கூட அந்த குதிரைக்கு காசு கட்டும். 10 ரூபாய்க்கு 100 ரூபா கட்டுவாங்க. இப்போ 100 ரூபாய்க்கு 10 ரூபா கட்டுவாங்க வின் பண்ணுற குதிரைக்கு. இது ஆஃபீஸ் தான். இதெல்லாம் ஆஃபீஸ். அந்த இருக்குது பேட்டிங் ஸ்போர்ட்டிங் ஸ்டார். அவங்க யாருமே வந்து பெட்டிங் கட்டலாம். இங்கே ரேஸ் கட்டலாம். இப்போ ரேஸ் இருக்கா மெம்பர்ஷிப்? இல்லை அதெல்லாம் மெம்பர்ஷிப் இல்லை, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. மெம்பர்ஷிப் வேணும் கோர்ஸ் கிளப் வச்சுருக்க மட்டும் தான் ஸ்டேபிள்ஸு. மற்றபடி மெம்பர்ஸ் யாரும் கிடையாது. உங்களுக்கு வேண்டியவங்க ரேஸ் பார்க்க வரவங்க அவங்க விருப்பமானவங்க பெட்டிங் பண்ணிக்கலாம். அதில் அந்த போர்ட் போட்டுருக்கும் இந்த இவ்வளோ கட்டுறாங்கன்னு அந்த மாதிரி பைசு உங்களுக்கு கிடைக்கும். இது கிராண்ட் ஸ்டாண்ட் ரேஸ் பார்க்குற இடம். இது வந்து குதிரைக்கு போடுற சாப்பாடு பேக். இந்த பேக் இது இந்தியாவில் என்ன இம்போர்ட் இதுக்கு சாப்பாடு. இதில் வந்து ஓனர்ஸ் மாருங்க தான் இருக்காங்க. ஓனர்ஸோட பேர் எழுதியிருக்காங்க. அந்த ஓனர்ஸ் அந்த இடத்துல உட்காந்து இது காமினி ஜாயரத்ன, தாசாங்க ஜாயரத்ன, அவங்களுக்கே சீட் கொடுத்துருப்பாங்க. அவங்களுடைய அந்த ஓனர்ஸ் பேருக்கு ஸ்டேபிளில் தான் அவங்க தான் உட்காந்துக்கணுங்க. எட்வர்ட் ஸ்டேபிள்ஸ். இது பப்ளிக் இருக்கலாம். இதுலேருந்து பார்த்தா ஃபுல்லாக தெரியும். இதில் மாற்றலாம் தெரியும். அதான் இங்கே தான் இதுதான் ஃபினிஷிங் லைனிங். இதுதான் ஃபினிஷிங் லைனிங். அங்கால ஸ்டார்ட் பண்ணி அதால் அப்படியே வருது. இருக்குது 1600 மீட்டர், 1200 மீட்டர், 2600 மீட்டர், 3000 மீட்டர், 3600 மீட்டர், 4000 மீட்டர் அப்படி டிஸ்டன்ஸ் இருக்குது. அந்த டிஸ்டன்ஸுக்கு அளவுக்கு தான் அந்த குதிரைகளை ஓட வைக்கிறது. எல்லா குதிரைக்கும் ஒரே டிஸ்டன்ஸ் ஓடலாது. ஒவ்வொரு குதிரைங்க இருக்குது. அந்த டிஸ்டன்ஸில் பொறுத்தது தான் அந்த குதிரைங்க ஓடும். கிளாஸ் 1ங்கிறது அவங்க தான் பெரிய லாங் டிஸ்டன்ஸ் ஓடுவாங்க. 3600 2800 மீட்டர் ஓடுவாங்க. செகண்ட் கிளாஸுங்கிறது அதுக்கு கொஞ்சம் குறைவா 1600 மீட்டர் ஓடுவாங்க. தேர்ட் கிளாஸுங்கிறது 2000 மீட்டர் ஓடுவாங்க. ஃபோர்த் கிளாஸுங்கிறது 1600 மீட்டர் ஓடுவாங்க. அப்படி சரி. இப்போ அண்ணா வந்து குதிரை ஒன்று கொண்டு வந்துருக்கு. அதில் பாருங்கள் ப்ரௌனும் ஒயிட்டும் சேர்ந்தது. இதில் தான் ஃபுல் ரைட் எடுத்து நாங்கள் 2 பேருமே ஹாஃப் பண்ண போகிறோம். அரைவாசி ஹாஃப் நான், அங்கே அரைவாசி ஹாஃப் அலஸ்டினா இங்கே. ஓகே ஜம்ப் குட் ஃபைட்டர் பிடிச்சி கொள்ளணும். இந்த பட்டியல் தான் இருக்குது. இங்கே எழுத்தா இங்கே போவான், இங்கே எழுத்தா இங்கிட்டு போவாங்க, எழுத்தா நின்றுவாங்க. ஓகே. இந்த குதிரைக்குமே பேர் வச்சிருக்கணும் குட் ஃபைட்டர் அவன் சொல்லி. நல்லா இருக்கு, ஆசையாக இருக்குது. ரைட்
இழுக்கிற டிரெக்ஷனுக்கு போகும். 2 டைம் இழுத்தா அது நின்றுமாம். எங்கே திரும்பணுமோ அந்த பக்கம் இழுக்கணும். எப்படி இருக்குன்னு பாருங்க. அவர் அங்கே நிற்கிறார், அது பாட்டுக்கு போகுது. பழக்கப்பட்ட குதிரை. லெஃப்ட்டுக்கா? ஓகே, பரவாயில்ல. நாங்கள் எந்த பக்கம் இழுக்கிறோமோ அந்த டிரெக்ஷனுக்கு ஆள் போவார். ஓகே, ஓரளவுக்கு குதிரையோட பழகிட்டோம். வெரி கம்ஃபர்டபிள், வெரி ஈஸி. ஆனால் ப்ரொஃபஷனலாக ரேஸுக்கு பழகிறதெல்லாம் கஷ்டம். அதுக்கு ஒரு ஸ்டாண்டிங் பொசிஷன் அப்படி இப்படி எல்லாமே கணக்கு விஷயங்கள் இருக்கும். சும்மா நார்மலாக பழக்கப்பட்ட குதிரையில் ஓடலாம். இந்த கிரவுண்ட் அப்படியே ஃபுல்லாக சுற்றிட்டு வருவோம். பாஞ்சிராதானே? பாயாது, மேலே தூக்காது. ஆஹா, வீலிங் அடிச்சிட மாதிரி, அப்புறம் பைக் வீலிங் அடித்த மாதிரி போயிடும். இல்லை, வீல் பண்ணாது. ரைட். நல்லா இருக்குது, வித்தியாசமான எக்ஸ்பீரியன்ஸ். நாங்கள் வேறு இடங்களெல்லாம் ஹோஸ் இது பண்ணியிருக்கிறோம். ஆனால் இந்த திடலில் பண்ணிக்க கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. இப்போ இதில் பாருங்கள், அங்கே மாதிரி ஃபாரினர்ஸுமே வெறியணும். ஆனால் அவங்களுக்கு வந்து கொஞ்சம் கூட ரேட்டிங்கா. ரைட். மேலே போகிறாங்க பாருங்க. அந்த இலங்கையிலே உயரமான மலை. ஓ, பீதிரு தலகால மலை. நான் அங்கே பீத்திருக்கேன், குதிரை பீருக்கு. ஆமி ட்ரக்கில் தான் கொண்டு போயிருக்காங்க. ரைட். மற்றதுனா இதில் இந்த சிங்கிள் ட்ரீன்னு சொல்லி இதில் மலை இருக்குல்ல, இந்த மலை. ஓ, இது ஒரு நல்ல வியூ பாயிண்ட்னு சொன்ன வேணா. சிங்கிள் ட்ரீ. அங்கேயுமே குதிரையில் ரைட் கூட்டிட்டு போவாங்க, சவாரி. ரைட். இதில் பார்த்தீங்கன்னா அதில் பின்னுக்கு தெரியுது, இது ஒரு நல்ல வியூ பாயிண்ட் உள்ள மலை, சிங்கிள் ட்ரீன்னு சொல்கிற மலை. அந்த மலைக்குமே உங்களை குதிரையில் ரைட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடும். சார்ஜஸ் அதுக்கேற்ற மாதிரி வேறுபடும். ஸோ 1 hour அது. அது 1 hour ரைட்டா? 1 hour 2 hour. 1 hour 2 hourக்கு அந்த ரைட் இருக்குமா? போகிறது 1 hour, வர்றது 1 hour 2 hour. கட்டாயமாக நீங்கள் நுவரெலியாவுக்கு ஏப்ரல் சீசனில் வந்து கொள்ளுங்க. ஏப்ரல் சீசனில் வந்துட்டு ஃபேமிலியாக ஒரு 4-5 நாள் வடிவாக நிற்கலாம். நின்றீங்கன்னா இந்த ரேஸுகள் நடக்கும், மற்றது இந்த போட் ரேஸுகள் நடக்கும். ஒவ்வொரு விஷயமா நீங்கள் பார்க்கலாம். ஸ்டாண்ட் பண்ணி. ஓகே, வெரி ஈஸி. இப்போ குதிரையிலேருந்து இறங்கியாச்சு. நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். இந்த இடங்கள் எல்லாமே அண்ணா சுற்றி காட்டியிருப்பார். இங்கே உள்ள விஷயங்கள் எல்லாமே நாங்கள் பார்த்துருப்போம். இப்போ இதில் இருந்துக்கிட்டு நாங்கள் அடுத்த இடத்துக்கு போகிறோம். முடிச்சோடனே நாங்கள் அடுத்த விஷயங்களை ஒவ்வொன்றா பார்ப்போம். நுவரெலியாவில் ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. பாருங்க, அழகான குதிரை உண்டு. சாப்பிடுது புல்லு. சாப்பாடு புல்லு தான். புல்லு தானே. அழகான குதிரை. 4 வயசு. 4 வயசா? குட் ஃபைட்டர். ஒரு அண்ணா பிரதர் பேர் ஸ்பெஷல் ஃபைட்டர். ஒரு அக்கா தான் இருக்காரு, ஒயிட் கலர். இதில் ஒரு குடும்பமே இங்கே இருக்குது. ஸ்பெஷல் ஃபைட்டர், குட் ஃபைட்டர், ஐலண்ட் குயின், ஸ்ரீலங்கன் குயின், ஸ்ரீலங்கன் ஸ்டார், கஸ்தூரி. இப்போ அவர் வந்து எங்களுக்கு கொஞ்சம் ஓரளவு வேகமாக ஓடி காட்டுறார். எப்படி இருக்குன்னு பாருங்க. ஸ்டாண்டிங் பொசிஷனில் தான் இப்படி ஓடணுமா? அது எலும்பி இருக்கையில் அது நின்றபடி தான் ஓடணும். சூப்பராக இருந்துச்சு. இதில் இன்றைக்கு ஒரு குதிரை குட்டி போட்டிருக்குதா, அதையுமே போய் அதில் பார்ப்போம். இதில் பாருங்கள், இன்றைக்கி குட்டி போட்டிருக்கான். இன்றைக்கி காலமாக போட்ட குட்டி. நாங்கள் அந்த குட்டி பார்த்துருப்போம். அது பார்த்திங்கன்னா ஒரு குட்டி போட்டு ஒரு 10 நிமிஷத்துலேயே எழும்பி நடந்து பால் பிடிக்க எல்லாம் வலிக்கிட்டு இருப்போம். மற்றது இங்கே வந்து குதிரைகள் எல்லாம் விற்கணும். கிட்டத்தட்ட சொல்லப்போனால் நாங்கள் இங்கே இருந்துட்டு வாங்கிட்டு யாழ்ப்பாணத்துக்கு எல்லாம் கொண்டு போகலாமா. லைசன்ஸ் எதுவுமே தேவையில்லையா குதிரை வளர்க்குறதுக்கு. கேட்க கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது. யாருக்காவது இப்படியான விஷயங்கள் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நீங்கள் எதண்டி கொள்ளலாம். மற்றது கணக்க விலைகள் இருக்குது. சின்ன குட்டி வந்து 2-3 லட்சத்துக்கு போகும். ஒவ்வொரு இனத்தை பொறுத்து இருக்குது. பெரிய குதிரைகள் 40 லட்சம் 80 லட்சத்துக்கெல்லாம் குதிரைகள் இருக்கும். அது வந்து ஹைப்ரிடாக இருக்கும். சரி, இதுலேருந்தே நாங்கள் இப்போ அடுத்த இடத்துக்கு போக போகிறோம். அதை பார்த்துட்டு வந்திருப்பீங்க. இப்போ நாங்கள் கிரேகரி லேக்கு கிட்ட அப்படியே வந்துட்டோம். மழை பெய்ய ஆரம்பிச்சுட்டு அப்படியே கிரேகரி லேக்கே மேலே வேண்டாம் பார்த்துட்டு மற்ற இடங்களுக்கு நாங்கள் அப்படியே போவோம். ஏப்ரல் மாதம் இருக்குது தானே, ஏப்ரல் மாதம்தான் இங்கே நுவரெலியாக்குரிய சீசன் டைம். இந்த பூக்கள் எல்லாம் பூத்து நல்ல அழகாக இருக்கும். ஸோ கட்டாயமாக அந்த டைமுக்கு நீங்கள் நுவரெலியா வரக்கூடிய மாதிரி பிளான் பண்ணிக்கொள்ளுங்க.
ஆனால் அந்த டைமில் நீங்கள் வந்தீங்கன்னு சொன்னால் இங்கே வந்துட்டு ரூமாக இருக்கட்டும் ஹோட்டலாக இருக்கட்டும் எல்லாமே கொஞ்சம் விலை கூடவாக இருக்கும். இப்போ வந்து ஒரு 5000-10,000 ரூபாய்க்கு நீங்கள் ரூம் எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கிற அதே இடத்துல நீங்கள் ஏப்ரல் மாதத்தில் வந்து நீங்கள் இங்கே ரூம் ரேட் கேட்டிங்கன்னு சொன்னால் கணக்கு விலை 4 மடங்கு 5 மடங்கு விலை சொல்லுவினோம். ஸோ சீசன் டைமில் அது ஒரு பிரச்சனை. மேலே உள்ள வீடுகள் எல்லாமே பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி. ஸோ இதுக்குள்ள கிரேகரி பார்க்குக்கு போகிறேன்னு சொன்னால் நீங்கள் வந்துட்டு இதில் என்ட்ரி டிக்கெட் எடுக்க வேணும். இதை எடுத்த அப்புறம் இதில் பார்க்கிங்கில் விட்டுட்டு உள்ளே போகலாம். இந்த பார்க்குமே நல்ல அழகாக இருக்கும். கிரேகரி பார்க்குக்கு வந்து பார்த்திங்கன்னா வாகனத்தோட உங்களுக்கு 6 பேருக்குன்னு சேர்த்து கிட்டத்தட்ட 800 ரூபா டிக்கெட் பண்ணது. ஸோ அதில் ஃபுல்லாக வாகனம் தான் நிரம்பி நிற்கிது. ஸோ இப்போயே வந்து பார்த்திங்கன்னா இந்த பூக்கன்றுகள் எல்லாம் நல்ல வடிவாக பூத்து குலுங்குது. சீசன் டைம் வந்தீங்கன்னு சொன்னால் இந்த இதுக்கு எல்லாமே நல்ல அழகாக பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா சீசன் டைமில் இங்கே இந்த பழைய கார்கள் இருக்குது தானே, ஸோ அந்த கார்கள் எல்லாம் இங்கே பெரேட் மாதிரி வரும். ஸோ அந்த கார் ரேஸ் லெவலில் நடக்கும். ஸோ அந்த விஷயங்கள் எல்லாம் பார்த்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். மழை பெய்ய வலிக்கிட்டு திருப்பவும் அந்த பக்கமெல்லாம் நல்ல மழை பெய்யுது. ஸோ இங்கே போட் ரைட் ஃபேமஸ். இந்த போட் ரைட் அதே நேரத்தில் ஜெட்ஸ்கி நீங்கள் ஓடிக்கொள்ளலாம். ஆனால் இலங்கையில் வந்துட்டு ஜெட்ஸ்கி வந்துட்டு பொதுவாக எல்லா இடங்கள்லையும் அவை ஓடைக்குள்ள நீங்கள் பின்னுக்கு இருந்து போகக்கூடிய மாதிரி தான் இருக்கும். செல்ஃபாக ஓடக்கூடிய மாதிரி அருகம்பையோ இல்லை ஏதோ ஒரு சைட்டில் இருக்குது. இங்கே பாருங்கள், ஜெட்ஸ்கியில் உங்களை ஏற்றி வச்சுட்டு கொஞ்ச நேரம் சுற்றி அடித்து கொண்டு வருவினம். ஸ்பீட் போட்டுகள் இருக்குது. குடும்பமாக வந்து போட்டிங் போகக்கூடிய மாதிரிலாம் இந்த இடத்துல இடங்கள் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா ஸ்பீட் போட்டில் ஆக்கள் போயினும். இதில் கணக்க விதமான போட்டுகள் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா தெரியும் பெடல் பண்ணிட்டு போகக்கூடிய மாதிரி இந்த ஸ்வாம் போட்டுன்னு சொல்லிக்கணும் அதுவுமே இருக்குது. கப்பிள்ஸாக ஃபேமிலியாக வந்தால் சும்மா பெடல் பண்ணிட்டு போகலாம். இது கொஞ்சம் ஸ்லோவாக தான் போகும். மற்றது இந்தியாவில் வந்துட்டு ஜெட்ஸ்கி போட் ரைட் அதுகள் எல்லாமே போகக்கூடிய மாதிரி கணக்க இது இருக்குது. ஸோ நீங்கள் பேரம் பேசி போய்க்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது. ஃபிக்ஸ் ரேட்டுன்னு ஒன்று இருக்குது. பட் நீங்கள் கழிச்சு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேரம் பேசி குறைஞ்ச விலைக்கும் போய்க்கொள்ளலாம். ஸோ இங்கே எங்கடாக்கள் ஃபோட்டோ ஷூட் நடத்த வெளிக்கிட்டாங்க. இதில் ஒவ்வொரு போட்டுன்ற விலைகளும் போட்டிருக்கு. ஜெட்ஸ்கி வந்து 4000, ஸ்பீட் போட் வந்து 7000, ஸ்வாம் போட் வந்து 3000, அந்த பெடல் பண்ணிட்டு போகிறது இருக்குது தானே அது 3000, மோட்டர் போட் வந்து 6000. ஸோ இப்படி இது பொதுவாக எல்லாருக்குமே ஃபிக்ஸ் ரேட்டாக தான் இருக்கும். மற்றது முந்தி வந்துட்டு அந்த இடம் இருக்குது. ஸோ அந்த இடத்துல வந்துட்டு ஹெலி ஒன்று நிற்கும். ஸோ ஹெலியில் வந்துட்டு நீங்கள் ரைட் போகக்கூடிய மாதிரி இருக்கும். 15,000 ரூபா ஒரு ரைடுக்கு. ஸோ அந்த இடத்துல சைக்கிள் கூட நீங்கள் ரெண்ட் பண்ணிவிட்டு அந்த இடத்த ஃபுல்லாக சுற்றி பார்த்து கொடுக்குற மாதிரி இருக்கும். கணக்கு பேர் இருக்கணும். அங்கேருந்து ஒருத்தரோட காய்ச்சிட்டு வந்தாங்க. நீங்கள் வந்தீங்கன்னா கதைச்சி தாண்டி கொள்ளலாம். நீங்கள் பார்கெயின் பண்ணி விலையை குறைக்க ட்ரை பண்ணாங்க. ஒவ்வொருத்தர் வந்து ஒவ்வொரு இருக்குது. ஜெட்ஸ்கி வந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜெட்ஸ்கி வந்து 2,500 ரூபா சொல்லினோம். 2 பேர் போகலாமா. முன்னுக்காகவே தான் ஓடினோம். செல்ஃபாக ஓடுறதுக்கு இங்கே தர மாட்டேனும். அவங்க ஓடிக்கு நாங்கள் பின்னுக்கு இருந்து போகலாம். நாங்கள் இப்போ ஸ்பீட் போட் வந்து லாபமாக இருந்தேன். 3,500 ரூபா சொல்லினோம். இதெண்டா 2,500 ரூபா ஒரு ஆளுக்கு ஒரு ரைட்டுக்கு ஃபுல்லாக 2 பேர் போகிறதுக்கு. பட் ஸ்பீட் போட் ஓகேயாக இருந்துச்சு. இப்போ ஸ்பீட் போட்டில் போகணும்னு வலிக்கிறோம். ஓகே இப்போ வந்துட்டோம். இந்த போட்லாம் போகிறோம். முன்னுக்கு இருப்போம். கிட்டத்தட்ட கார் லுக் கொண்டு வருது பாருங்க. நீங்கள் வந்தீங்கன்னா ஜெட்ஸ்கி இதெல்லாம் அதில் ஸ்வான் போட் இருக்குது. அந்த மாதிரி இருக்கும். ஒரு வித்தியாசமானது இருக்குது. ஃபேமிலியாக வந்தீங்கன்னா நீங்கள் இதில் வரக்கூடிய மாதிரி இருக்கும். எனக்கு இருக்கு பிடிக்காது. ஹார்ஸ் ரேஞ்சு ஜமா அடைஞ்சு தான் போட்டிருக்கிறேன்.
உங்களுக்கு இந்த வீடியோவில் அந்த உணர்ச்சி வராது. ஏன்னா கோப்ரோவில் எடுக்கிறேன், இப்போ வீடியோ வந்து அவ்வளோ ஷேக் ஆகி வராது. ஆனால் பயங்கரமாக ஆடுது. ஓ இந்த பக்கம் பாருங்க, கேரளாவில் இருக்குமில்ல ஹவுஸ் போட்டிங், அது மாதிரி இருக்குது இதில். இப்படி நிற்குது அண்ணா, கடலுக்கு எட்டடிக்கிறார். ஓ ஓகே, ஒரு ஃபுல் ரைட் கிட்டத்தட்ட ஒரு 3-4 நிமிஷத்துக்கிட்ட சுற்றிட்டு வந்துட்டேன். நல்லா இருந்தது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இது 65 வரைக்கும் போகுமா, பயங்கர ஸ்பீட். இது ஏதோ அந்த GTA வைஸ் சிட்டி கேமில் எல்லாம் இருக்கும்ல, அந்த ஃபீல்லாம் இருக்கு. பாருங்கள், யமஹாவோட 80 ஹார்ஸ் பவர் இன்ஜின் தான். நல்லா இருந்தது. இங்கே நீங்கள் வந்துட்டு பார்கெயின் பண்ணி ஒரு விஷயங்களாக நீங்கள் பண்ணிக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். முந்தி அந்த இடத்துல வந்து ஹெலிகாப்டர் ரைட் எல்லாமே இருந்தது, இப்போதைக்கு அது இல்லை. இப்போ இதில் போட்டிங் எல்லாம் முடிச்சுட்டு வந்துட்டோம். கிட்டத்தட்ட 2 பேருக்கு 3500 ரூபா எடுத்தவ. ஆனால் 6000 கிட்ட அந்த போட் இது எங்கள் 2 பேருக்காக அப்படி தாண்டி இருக்கணும். ஃபேமிலியாக வந்தீங்கன்னா இதெல்லாம் நீங்கள் பார்கெயின் பண்ணுங்கள், வந்துட்டு அவங்களோட ஹச்சு குறைச்சி நீங்கள் செஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இந்த எல்லாமே போட் போகுது பாருங்கள். நல்லா இருந்தது, வித்தியாசமான எக்ஸ்பீரியன்ஸ். சில இடங்களில் இலங்கையில் வந்து ஜெட்ஸ்கி வந்து நாங்களே ஓடலாம், செல்ஃபாக ட்ரைவ் பண்ணலாம். இங்கே வந்து செல்ஃபாக ரைட் பண்ண தரமாட்டினோம். இதில் போட் ரைட் போனாக்கள் எல்லாம் மாறினோம். மற்றது குறிப்பாக வந்துட்டு இந்த இடத்துல அதிகளவாக வெளிநாட்டு சுற்றுப்பயணிகளையும் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. கணக்கு பேர் வந்திருக்கணும், வேறு நாடுகள்லேருந்து அதிகளவான நாட்கள் வந்திருக்கிறதையும் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. ஸோ அவைக்கு வந்துட்டு இந்த கிளைமேட் ஒத்து வரும். இவ்வளவு க்ரௌடுன்னு பாருங்க, பயங்கர க்ரௌட். ஞாயிற்றுக்கிழமை தானே, எல்லோரும் நூறு படை எடுத்து வந்திருக்கணும். பயங்கர க்ரௌடாக இருக்குது. லிட்டில் இங்கிலாண்டுன்னு சொல்கிற அந்த பகுதிக்கு நாங்கள் உள்ளே வந்துட்டோம். ஸோ இதுக்கு வந்து கேட் போட்டு வச்சுருக்கணும். உங்களுக்கு நாங்கள் போகலுமோ இல்லையோ தெரியாதா, பார்ப்போம், கேட்டு பார்ப்போம். உள்ளே விட்டால் நாங்கள் போவோம். இதில் பாருங்கள், லிட்டில் இங்கிலாந்து கொட்டேஜ்னு சொல்லி போட்டிருக்கு. ஸோ உள்ளுக்கு வந்து இங்கிலாந்தில் இருக்கிற மாதிரியான வீடுகள் இருக்கும், கிணக்க வீடுகள் இருக்குது. இப்போ இந்த லிட்டில் இங்கிலாந்து அந்த பகுதிக்கு வந்து நாங்கள் வந்துட்டு இந்த இடத்துல இந்தியாவில் ஃபுல்லாகவே வந்துட்டு வயல் நிலங்கள், எக்கச்சக்கமான ஆக்களோட வீடுகள் எல்லாமே இருக்குது. இதில் தேயிலை குழந்தைகளுமே இருக்குது. என்ன விஷயம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த லிட்டில் இங்கிலாண்டில் நாங்கள் முதலே புக் பண்ண வேணும். இது வந்து ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டி. ஸோ ஆக்கள் வந்து சுற்றி பார்க்க எல்லாமே இல்லை. அது இங்கே தங்குறதுக்கு நீங்கள் புக் பண்ணினா தான் நீங்கள் இந்த இடத்த அக்சஸ் பண்ணிக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ அதுதான் விஷயம். Booking.comல நான் பார்க்குறேன், விலை என்ன மாதிரின்னு சொல்கிறேன். ஸோ எங்களால் இந்த இடத்துக்கு போக முடியாது. நீங்கள் வந்தீங்கன்னா கட்டாயமாக இங்கே ஒரு நாள் தங்கி பாருங்க. உள்ளுக்கு ஃபுல்லாகவே ஒரு இங்கிலாந்து மாதிரியே இருக்கும். அதான் அந்த பேரே லிட்டில் இங்கிலாந்து. ஸோ நாங்கள் இந்த இடத்துலேருந்து அப்படியே வெளிக்கிறோம். கிளைமேட்டாக இந்த பகுதியில் சொல்லவே முடியலை. இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி வெயில் அடிச்சது, விடிய வலிக்கிறீங்க மழை அடிச்சது, இப்போ திருப்ப மழை பெய்ய போகிற மாதிரி வந்துட்டு. லிட்டில் இங்கிலாண்டில் வந்துட்டு நான் இப்போ பார்த்தேன்னா இன்றைக்கு வந்துட்டு ஃபுல்லாகவே புக் ஆகிட்டு, ஆனால் ஒரு 2 நாள் கழித்து போட்டு பார்த்தேன்னா 2 பேருக்கு கிட்டத்தட்ட 36 USD கிட்ட வருது. ஸோ நீங்கள் Booking.comல பார்த்துக்கொள்ளலாம், இல்லாட்டி அகோடாவில் பார்த்துட்டு புக் பண்ணிவிட்டு நீங்கள் தங்கி கொள்ளலாம். ஸோ உள்ளே தங்குறதா இருந்தால் தான் உள்ளே வந்துட்டு அலோவ் பண்ணிடும். மற்றபடி நம்மளாம் அலோவ் பண்ணிடுமே இல்லை, சுற்றி கூட பார்க்க முடியாது. ஸோ நீங்கள் உள்ளே போகணும்னு விரும்பினீங்கன்னா அங்கே ஒரு நாள் தங்கி எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்துகிட்டு அங்கே உள்ள விஷயங்களை பார்த்துட்டு வரக்கூடிய மாதிரி இருக்குது. திருப்ப நாங்கள் வந்துட்டு நுவரெலியா டவுனுக்கு வந்துட்டோம். காரணம் என்னென்னா, ஷான் ஃப்ரெண்ட் தெப்புல் வந்துட்டு இன்றைக்கி எங்களை விட்டு பிரிஞ்சு திருப்ப ஊருக்கு போகிறார், கண்டிக்கு. ஸோ வீட்டு வேலை காரணமாக இங்கேருந்து வெளிக்கிட போகிறார். அப்போ ரக்கிறதுக்காக நாங்கள் பஸ் ஸ்டாண்டுக்கு போய் கொண்டு இருக்கிறோம்.
go. Cry. Oh yeah. My friend is we're going to the gate. Very bad. Bro. Yeah, let's go for camping, okay? Safety. Yeah. And nice service. Good friend. I like you. Okay. Bye. See you. See you. Bye. Bye. Second candy. Yeah, sure. ஆளுக்கு வந்துட்டு கேம்பிங் போகணும்னு சொல்லி பயங்கர ஆசைப்பட்டவர். Let's go camping next time, okay? Sure. Sure. Camping, okay? Yeah. Bye. Call me, okay? Bye, bro. Bye. Okay, ஆள் வந்துட்டு வலிக்கிறார். நாங்களும் வந்துட்டு வலிக்கிடுவோம். இதில் வாகனத்தை கண்ணனை நிப்பாட்டி வச்சிருக்கேன். அது குதிரைகளில் போலீஸார் வரையணும். நல்லா இருக்குது பாருங்க. இந்த குதிரையெல்லாம் பெரிய குதிரைகள் எப்படி இருக்குன்னு பாருங்க. கிட்டத்தட்ட பார்க்க போனால் இந்த ஹைட்டுக்கே வருது குதிரை. நல்ல இன குதிரையாக இருக்குது. அதான் சிங்கிள் ட்ரீ மவுண்டன் சொல்லி இங்கே ஒரு பெரிய ஒரு மலை ஒன்று இருக்குது. அதுலேருந்து பார்த்தா ஒரு நல்ல வியூ பாயிண்ட். இப்போ முதலாக நாங்கள் அங்கே தான் போய்கொண்டிருக்கிறோம். நாங்கள் அந்த சிங்கிள் ட்ரீ மவுண்டுக்கு போய்கொண்டிருக்கிறோம். போகிற பக்கத்தில் இருந்து பார்க்கவே பாருங்க, நுவரெலியா அப்படியே பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. போகிற 2 வழியிலையுமே இப்படி தைல தோட்டங்கள் தான் தெரியுதா. கீழே எப்படி இருக்குன்னு வியூ பாருங்க. மேலே போக இன்னும் நல்லா இருக்குது. மேலே போயிட்டு காட்டுறேன். இப்போ இறுதியாக வந்து நாங்கள் மேலே ஏறி வந்துட்டோம். பார்த்தீங்கன்னா தெரியும் எப்படி இருக்குது. இதில் சின்ன வீடுகள் அப்படி எல்லாமே தெரியுது. அதில் தெரிகிறது கிரேகரி லேக். இந்த மெயின் ரோட்லேருந்து ஃபுல்லாக சாலதும் இங்கே இருந்து பார்க்கவே தெரியுது. இந்த வியூவை பாருங்கள். அப்படியே இந்தியாவில் பார்த்தோம்னா இதில் ஒரு சின்ன ஒரு விகாரை ஒன்று கட்டி வச்சிருக்கணும். விகாரை கட்டி மேலே புத்தருடைய சில கட்டுமான பணிகள் நடந்து கொண்டிருக்குது. இப்படி எந்த பக்கமாக என்ன தெரியுதுன்னு பார்ப்போமா. நல்ல அழகாக இருக்குது. மேலேருந்து பார்க்க வித்தியாசமான ஒரு வியூ வந்து தெரியுது. இதுவுமே நீங்கள் வந்தீங்கன்னா கட்டாயமாக மிஸ் பண்ணாமல் வர வேண்டிய ஒரு ஸ்பாட் தான். உங்களுக்கு வீடியோவில் அது எவ்வளோ கிளியராகவோ இல்லாட்டிக்கு இந்த ஃபீலிங்கும் வராது. பட் நேராக இருந்து நீங்கள் பார்க்க வித்தியாசமான ஒரு உணர்வு ஒன்று கிடைக்கும். ஓகே, பார்த்துருப்பீங்க. அவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் பிடிச்சிருந்து எங்களுடைய சேனலுக்கு இப்போ தான் முதல் தடவையாக வந்து வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. இன்னொரு வீடியோவில் சொன்னீங்க வரை நான் உங்கள் கஜன்.